வணக்கம். இது தமிழ் டெக் குருஜி. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல்ஸ் பார்க்க போகிறோம்னா, இந்த செக் பேமெண்ட்டை வந்து எப்படி கேன்சல் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெரியாத்தனமா வந்து ஒரு நபருக்கு வந்து செக் வந்து கொடுத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து அந்த காசை வந்து எடுக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நீங்கள் செல்லர்கிட்டேருந்து ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க. பொருள் வாங்க முன்னாடி செக் கொடுத்துருப்பீங்க. அவர் வந்து பொருள் தர மறத்திருக்கலாம். இல்லைன்னா வந்து நிறைய நாள் வந்து உங்களை ஏமாற்றி அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த செக் பேமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணியே தான் ஆகணும். ஸோ இதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு பேங்கை தேடி வந்து போனீங்கன்னா, உங்கள் பிரான்ச் மேனேஜரை விசிட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு வந்து பெரிய ஒரு டென்ஷனே ஆகிடும். அன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய டென்ஷன் ஆகிடும். உங்கள் பேங்கை விசிட் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து சிம்பிள். நீங்கள் வீட்டில் இருந்தபடியாக வந்து இந்த பேமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ் பேங்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாட்டத்தில் வந்து சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். 100% ஒரு பேங்க். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100% பேங்கிங் சேனல். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போகிறது. ஸோ இந்த செக் பேமெண்ட் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட onlinesp.com போங்க. உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் சைட் மேப்புங்கிற டேஷ்போர்டில் சைட் மேப்புங்கிற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த சைட் மேப்பில் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா செக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஸ்டாப் செக் பேமெண்ட். ஸோ அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து அக்கௌண்ட் நேம் ஜென்ரேட் ஆகிரும். இதில் வந்து ஸ்டார்ட் செக் புக் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணணும். எண்ட் செக் புக் நம்பர் என்ட் பண்ணணும். இதிலிருந்து இது வரை உள்ள பேமெண்ட் வந்து கேன்சல் பண்ணுமோ அது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்ன டைப் ஆஃப் செக் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணீங்களோ, நார்மல் செக் ஆர் மல்டி சிட்டி செக், எந்த கேட்டகரி செக் கொடுத்தீங்களோ அந்த இதை வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரீசன் வந்து நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். எதனால வந்து அந்த செக் பேமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறீங்க. இது வந்து தவறாக நான் வந்து இஷ்யூ பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய செக்கை வந்து யாரோ கலான்விட்டாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் லாஸ்ட் இன் போஸ்ட். ஸோ நீங்கள் அந்த பேமெண்ட் வந்து கொரியர் வழியாக அல்லது போஸ்ட் வழியாக வந்து யாருக்காவது சென்ட் பண்ணும்போது அந்த பேக்கேஜ் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து செக்கை கேன்சல் பண்ணிக்கலாம். செக் ரீஇஷ்யூடு, ஏதாவது பேமெண்ட் வந்து புதிதாக நீங்கள் வந்து ஒரு செக் வந்து அந்த நம்பருக்கு கொடுத்தீங்கன்னா பழைய செக்கை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால நீங்கள் செக் ரீஇஷ்யூடு அந்த கேட்டகரியில் வரும். பெய்ட் இன் கேஷ். சப்போஸ் வந்து நீங்கள் செக்கு பதிலாக காசு வந்து கொடுத்தீங்கன்னா இந்த செக்கை வந்து கேன்சல் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது கேட்டகரி இருந்துச்சுன்னா இது மென்ஷன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ அந்த ரீசனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணணும். டிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்ததும் சில ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்களா, உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை வந்து திரும்ப வந்து இங்கே என்ட்ரி பண்ணாலும் செக்கை வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ இது வந்து சிம்பிள் வீடியோ. இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பல அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பேங்கோட இன்டர்நெட் பேங்கிங் சர்வீஸ், இந்த பேங்கிங் செக்யூரிட்டி எல்லாத்தையும் பற்றி நம்ம படிக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்டேட் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.